இராணுவத்திலிருந்து தப்பியோடிய இருவரால் தான் இந்த தலங்கம அக்குரேகொட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறதா. அதுபோல கிளப் வசந்த என்பவருடைய ஒரு கொலை, முழு இலங்கையையும் உலுக்கி போட்ட ஒரு கொலை சம்பவம். அந்த கொலை சம்பவத்தோடு இந்த கொலைக்கு தொடர்பு இருக்கிறதா? மூன்றாவது சந்தேக நபரினுடைய கைதுக்கு பிறகு இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய விடயங்கள், விசாரணைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? வணக்கம், நான் ஆரூரன். தலங்கம அக்குரேகொடவில் கடந்த 13ஆம் திகதி இந்த சட்டத்தரணி ஒருவர் மீதும் அவருடைய மனைவி மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இருவரும் காரில் வந்த பொழுது அவர்களை மறைத்து அந்த துப்பாக்கிதாரிகள் அவர்களை சுடுகின்ற அந்த காட்சிகள், சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்கள் எங்கிலும் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகளின் பின்னர் தற்பொழுது 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற தகவல்கள் அதிர்ச்சியூட்டுபவையாக அமைந்திருக்கின்றது. முதலில் மிகவும் திட்டமிட்டு இந்த கொலையை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. கொலைக்கான நோக்கம் என்ன, அதாவது மோட்டிவ் என்று சொல்வார்கள், இந்த மர்டருக்கான மோட்டிவ் என்ன என்பதனை போலீசார் முதலில் ஆரம்பத்திலே கண்டறிவதற்கு மிகவும் முயற்சி எடுத்திருந்தார்கள். அந்த வகையில் இது ஒரு 2 தரப்புகளுக்கு இடையிலான மோதல் தான். அந்த மோதலின் விளைவாக இந்த சட்டத்தரணி கொல்லப்பட்டிருக்கின்றார். அவர்கள் இருவரும் பாதாள உலக குழு சம்பந்தமானவர்கள், பாதாள உலக குழு தலைவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அவர்களுக்கு இடையிலான அந்த பகையின் காரணமாக இந்த சட்டத்தரணி கொல்லப்பட்டிருக்கின்றார். இது எப்படி திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்பதனை தற்பொழுது பார்க்கலாம். ஆரம்பத்தில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். லியனாராய்ச்சி சகோதரர்கள் இருவர், அவர்களுடைய பெயர்கள். அதே போல திலா என்கின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை விட இன்னும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த திலா என்பவருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது T56 மற்றும் ஒரு கைத்துப்பாக்கி, இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆயுதங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி எடுக்கப்பட்ட ஆயுதங்கள் யார் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றன என்று கேட்டால், மோதர நிபுணா என்கின்ற இன்னும் ஒரு பாதாள உலக குழு தலைவர், அவரும் அபுதாபியில் இருப்பதாக அல்லது வெளிநாட்டில் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த மோதர நிபுணாவின் குழு இந்த திலா என்பவருக்கு இந்த ஆயுதங்களை கையளித்திருக்கின்றது. திலாவுக்கும் அவரோடு லியனாராய்ச்சியும் இருந்திருக்கிறார்கள், லியனாராய்ச்சி சகோதரர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆயுதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் ஒரு காரை எடுத்துக்கொண்டு இந்த சம்பவத்தை நடத்திய 2 துப்பாக்கிதாரிகள், அவர்கள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை, அவர்களிடம் வருகை தந்திருக்கின்றார்கள். வருகை தந்து இந்த ஆயுதங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். ஒப்படைத்து விட்டு பின்னர் அந்த சட்டத்தரணியினுடைய காரை இவர்கள் வேவு பார்த்திருக்கிறார்கள். அந்த கார் எந்த பாதையினூடாக வருகிறது, எந்த வீதியினூடாக செல்கின்றது என்கின்ற விடயங்களை அந்த துப்பாக்கிதாரிகளுக்கு இவர்கள் தொலைபேசியில் அழைப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற துப்பாக்கிதாரிகள் அக்குரேகொட பகுதியில் காரை மறித்து அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றார்கள். இப்படித்தான் இது இடம்பெற்றிருக்கின்றது. அம்பலாங்குடையில் கடந்த டிசம்பர் மாதம் ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த துப்பாக்கிதாரியினுடைய செயற்பாடுகள், நடத்தைகள், நடவடிக்கைகள் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்திய 2 பேரில் ஒருவருடைய நடத்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டிருக்கிறது. அது போலீசாரால் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையில் ஒற்றுமை இருப்பதாகவும், அதாவது இந்த அம்பலாங்குடையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்தியவரும் இதில் துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவரில் ஒருவரும் ஒரு நபராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்கின்ற அடிப்படையில் தற்பொழுது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இதுக்கு முன்னர் நான் இந்த கூறிய அந்த விடயங்கள் இதில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தேக நபரால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இராணுவத்திலிருந்து தப்பியவர்கள் என்கின்ற விடயத்தை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். இராணுவத்திலிருந்து தப்பிய கூலிகள் இருவரால் தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் போலீசார் இந்த விடயத்திலே தெரிவித்திருக்கின்றார்கள். அதோடு உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், முழு இலங்கையையும் உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு கொலை சம்பவம், கிளப் வசந்த கொலை சம்பவம், அல்லது 2024ஆக இருக்கலாம், ஆண்டு சரியாக தெரியவில்லை. ஒரு சிகை அலங்கரிப்பு நிலையம் ஒன்றினுடைய திறப்பு விழாவிற்கு சென்றிருக்கக்கூடிய கிளப் வசந்த என்கின்ற நபரை அந்த
சிகை அலங்கரிப்பு நிலையத்திற்குள் புகுந்த துப்பாக்கிதாரிகள் சரமாரியாக சுட்டு அதில் பலர் காயமடைந்தார்கள். அவர் கிளப் வசந்த கொல்லப்பட்டிருந்தார், கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தார் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே. அந்த கொலையாளிகளுக்கும் இந்த கொலையாளிகளுக்கும் இடையில் சம்பந்தம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எப்படி என்று சொன்னால், லொக்குப்பட்டி என்கின்ற பாதாள உலக குழு தலைவர் மூலமாகத்தான் இந்த கிளப் வசந்தவை கொலை செய்வதற்கான அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவருடைய திட்டமிடலில் தான் அந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதுபோல இந்த லொக்குப்பட்டிக்காக ஆஜராகியவர் தான் இந்த சட்டத்தரணி, தற்பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தரணி. அந்த லொக்குப்பட்டிக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய பாதாள உலக குழு தலைவர் தான் இந்த கரந்தனிய சுத்தா. தற்பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த சட்டத்தரணியை கொலை செய்வதற்கான திட்டத்தை அபுதாபியிலிருந்து அந்த திட்டத்தை தயாரித்த கரந்தனிய சுத்தா இந்த லொக்குப்பட்டியினுடைய எதிராளியாக இருக்கின்றார். ஆகவே ஆரம்பத்தில் இந்த கரந்தனிய சுத்தாவிற்காக களமிறங்கி வழக்குகளிலே ஆஜராகி வந்த இந்த சட்டத்தரணி தற்பொழுது திடீரென்று லொக்குப்பட்டியினுடைய வழக்குகளுக்காக ஆஜராகியமைதான் இந்த கொலையினுடைய மர்டரினுடைய மோட்டிவ், நோக்கமாக இருந்திருக்கின்றது, அதற்கான காரணமாக இருந்திருக்கின்றது, கொலைக்கான காரணமாக இருந்திருக்கின்றது என்பது தற்பொழுது அறிய கிடைத்திருக்கின்றது. ஆகவே இதில் மோதிர நிபுணாவினுடைய குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அதே போல் லொக்குப்பட்டியினுடைய பழைய கொலை வழக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. கரந்தனிய சுத்தா சம்பந்தப்பட்டிருக்கின்றார். ஆகவே இதற்கான மேலதிக விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்களினுடைய தலைமையின் கீழ் இந்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக தற்பொழுது அறிய கிடைக்கின்றது. ஆகவே விரைவில் அந்த துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்படலாம் என்கின்ற நம்பிக்கை நிலவுகின்றது. பார்க்கலாம். இது போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரிவுகளால் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தலைநகரில் மிகவும் அச்சுறுத்தலான ஒரு விடயமாக தற்பொழுது அமைந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இருப்பினும் பொது பாதுகாப்புக்கு, தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்று தொடர்ச்சியாக அரசாங்கம் கூறி வருகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்து வருகின்றார். இருப்பினும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டியவை, அவற்றிற்கான உடனடி நடவடிக்கைகள் தேவை. அந்த வகையில் துரிதமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்கும் என்று நம்பலாம். ஆகவே இந்த கொலையில் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சந்தேக நபர்களினுடைய வாக்குமூலங்கள் மேலும் பல அண்மையில் இடம்பெற்ற கொலைகளுக்கான பல தரவுகளை, முடிச்சுக்களை அவிழ்க்கும் என்கின்ற நம்பிக்கையையும் போலீஸ் தரப்பு வெளியிட்டிருக்கின்றது. பார்க்கலாம். இது தொடர்பிலான மேலதிக தகவல்களையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்னுடைய சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவினை தாருங்கள். இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.